Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. So நம்ம சேனலில் நம்ம சீரீஸ் எல்லாம் கண்டினியூ பண்ண போகிறோம் இருந்து. ஸோ அந்த சீரீஸ் கண்டினியூஷன் படி பார்த்தோம்னா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நீட் ஃபிசிக்ஸில் கிளாஸ் 11 உள்ள சாப்டர் 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 3 சாப்டர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அண்ட் மோர் ஓவர் கமெண்ட்லேயும் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ் ஆஃப் மோஷன் கிளாஸ் 11 நீட் ஃபிசிக்ஸில் ஃபார்முலா லிஸ்ட் அண்ட் தியரி ஃபுல் சாப்டர் இன் தமிழ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வரும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற சாப்டர் என்னென்னா லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன் இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதில் உங்களுக்கு கொஷின்ஸ் எந்த மாதிரி வரலாம்னா இனர்ஷியா, மொமெண்டம், இம்பல்ஸ், அப்பேரண்ட் வெயிட் அண்ட் மோரோவர் உங்களுக்கு அந்த புள்ளி மாஸ் அந்த சிஸ்டமில் இருந்தபடியும் வரலாம். ஓகே, ஸோ கம்மிங் டு த லாஸ் ஆஃப் மோஷன் நம்மளுக்கு நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷனில் 3 லாஸும் தெரியணும். நியூட்டனோட 3 லாஸும் தெரியணும். தட் இஸ் 3 லாஸ்னால் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன். ஃபர்ஸ்ட் லா இஸ் வாட் இஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா விச் இஸ் சேயிங் அபவுட் ஃபோர்ஸ்னா என்ன, இனர்ஷியானா என்ன, இதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, ஸோ செகண்ட் லா உங்களுக்கு ஹவு டு மெஷர் ஃபோர்ஸ். தட் இஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் ஆர் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. அண்ட் இன்னொரு ஃபார்முலா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா இது செகண்ட். அண்ட் தேர்ட் லா பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது தேர்ட் லா. ஸோ இந்த 3 லாவுமே நீங்கள் ரொம்ப நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் சரி உங்களுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ செகண்ட் லா பொறுத்த வரைக்கும் எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். மாஸ் பொறுத்த வரைக்கும் கிலோகிராம், ஆக்சிலரேஷன் பொறுத்த வரைக்கும் எம்எஸ் மைனஸ் 2. ஸோ ஃபோர்ஸோட யூனிட் பொறுத்த வரைக்கும் கேஜி எம்எஸ் மைனஸ் 2 விச் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆர் எல்ஸ் நியூட்டன். ஓகே, அண்ட் அனதர் ஒன் திங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஓகே, ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பிறகு ஃபோர்ஸோட டைப்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் மட்டும் நம்ம எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை கிளாஸ் 11லேயே கிராவிடேஷன் ஒரு லெசனில் படிச்சிருவீங்க. அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் then here is a nuclear force and fourth வந்து பார்த்தீங்கன்னா weak force. okay, so electromagnetic and nuclear force வந்து உங்களுக்கு 12th தான் படிக்கும். just 4 basic types of force என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. okay, yeah, and then that's it. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போகிறோம். ஃப்ரிக்ஷன்னா என்னென்னா ஃப்ரிக்ஷன் என்ன அது எல்லாமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மிங் டு த லீனியர் மொமெண்டம். ஓகே, ஸோ லீனியர் மொமெண்டம்னா என்ன, லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ மொமெண்டம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஓகே, ஸோ மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபார்முலா இட் இஸ் மாஸ் இன்டூ வெலாசிட்டி அண்ட் வெக்டர் குவான்டிட்டி. அண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் மாஸ்க்கு வந்து கேஜி அண்ட் வெலாசிட்டிக்கு மீட்டர் per second -1. ஸோ இதோ திஸ் இஸ் த யூனிட் அண்ட் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, யா. அண்ட் மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 கண்டிஷன் வரும். ஓகே, மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எம்வி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாடி வந்து டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகுது, மாஸ் இஸ் சேம். ஓகே, ஸோ மாஸ் இஸ் சேம். அப்போனா நீங்கள் வந்து என்னதுன்னா தட் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. ஓகே, ஸோ மொமெண்டம் வந்து ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாஸ் பட் வெலாசிட்டி இஸ் சேம். அந்த கேஸில் வந்து மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா v1 கிரேட்டர் டு வெயிட்னா மொமெண்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கிரேட்டர் தென் மொமெண்டம் ஆஃப் செகண்ட் ஆப்ஜெக்ட். சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா m1 greater than m2 na momentum of first object is greater than momentum of second object. Okay, so this is thing. And third condition பார்த்தீங்கன்னா same மொமெண்டா 2 பாடிஸ்க்கு 2 பாடிக்குமே சேம் மொமெண்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ரெண்டு m1 v1 is equal to அதுக்கு முன்னாடி we will write something p1 is equal to p2 ரெண்டு பாடிக்கு. ஓகே, ஸோ 2 பாடிஸ் எடுத்துக்கோங்க. தட் இஸ் ஒரு பாடியோட பாடி 1 அண்ட் another is body 2. ஓகே, ஸோ அதில் ரெண்டு மொமெண்டமே சேம். அப்போ நம்மளோட மொமெண்டமோட ஃபார்முலா தெரியும், தட் இஸ் எம்வி. ஸோ மாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு m1, வெலாசிட்டிஸ் v1 எடுத்துக்கலாம், இதுக்கு m2 v2 எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா m1 v1 is equal to m2 v2. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு m1 by m2 is equal to v2 by v1. இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தட்ஸ் இட். ஓகே, யா. ஸோ இது உங்களுக்கு முடிஞ்சு.
and this is all about momentum. And next coming to apparent weight. Apparent weight பொறுத்த வரைக்கும் it is வந்து நம்ம லிஃப்ட் வச்சு தான் படிப்போம். apparent weight வந்து லிஃப்ட் வச்சு படிக்க வரும். ஓகே, ஸோ கன்சிடர் இதுதான் உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது. ஓகே, ஸோ லிஃப்ட் இருக்குது அண்ட் உங்களோட லிஃப்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ லிஃப்ட் இஸ் நாட் மூவிங், ரெஸ்ட்டில் இருக்குன்னா உங்களோட apparent weight is equal to mg. w weight is equal to mg. normal weight is equal to mg தானே. ஓகே, ஸோ apparent weight is equal to mg and உங்களோட lift is moving up. ஓகே, accelerating upwards lift வந்து மூவ் ஆகுது. அப்போ உங்களுக்கு கீழே ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும், mg இருக்கும். ஓகே, ஸோ mg gravitational force is there. ஓகே, ஸோ the lift is moving upward and acceleration வந்து உங்களுக்கு மேலே இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட weight is equal to ரெண்டு இதை நம்ம ஆட் பண்ணணும். தட் இஸ் கீழே இருக்க weight that is gravitational force-ஆல் வருது and மேலே upward மூவ் ஆகிறது வருது force. ஸோ F is equal to mg. ஓகே, ஸோ g plus a. This is your weight when it is moving upwards. So இதிலே நம்மளுக்கு மூணு கண்டிஷன் இருக்குது. acceleration is less than this gravity. Okay, so in the condition and it is if it is greater, a is greater than g and if a is equal to g அப்படின்னா மூணு கண்டிஷன் இருக்குது. ஸோ a is less than dனா ஓகே, இது சின்ஸ் அடிஷன்னால வந்து less than greater than ரெண்டுக்குமே சேம் ஃபார்முலா தான் வரும். ஓகே, சப்ராக்ஷன்னா தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வரும். சின்ஸ் வந்து ஃபார்முலா வந்து அடிஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு சேம் ஃபார்முலா தான் வரும். அண்ட் a equal to gனா ஜஸ்ட் a இருக்கிற இடத்துல g போடுங்க. அப்போது m into g plus g which is m into 2g. so weight is equal to 2mg. a equal to g na 2mg. okay, so இந்த மூணு கண்டிஷன் பார்த்துக்கோங்க. and அதே lift உங்களுக்கு it is accelerating downwards, that is it is coming down. okay, coming down with an acceleration a. அப்போ உங்களோட gravitational forceம் கீழே தான் இருக்குது mg. so உங்களோட apparent weight will be w is equal to mg. it is coming down. அப்போ minus mg minus ma. அப்போ m should be taken as common. so m into g minus a வரும். w is equal to. okay, so இதுலேயும் உங்களுக்கு அதே மாதிரி மூணு கண்டிஷன் இருக்குது. a is less than g, a is greater than g and a is equal to g. a is less than g. okay, so a less than g னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி வரும். that is இந்த ஃபார்முலாவே எழுதிக்கோங்க. okay, so w is equal to, wait a second, sorry for the inconvenience. okay, g minus a. if a is greater than g னா உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே ஒரு நெகட்டிவ் குவான்டிட்டி வரும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 5னு வச்சுக்கோங்களேன். since a is greater உங்களுக்கு -1. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி நெகட்டிவ் குவான்டிட்டி. அதனால அண்ட் a ஈக்குவல் டு ஜின்னு பார்த்துக்கோங்களேன். a ஈக்குவல் டு ஜினா w is equal to m into ஏக்கு பதிலாக g போடுங்க. g minus g which is equal to 0. m into 0 is 0. ஸோ உங்களுக்கு a minus gன்னு வரையில் உங்களுக்கு w weight apparent weight is equal to 0 and acceleration a is, that is a is equal to g. okay, ஸோ இதுதான் apparent weight. ரெஸ்ட்டில் இருக்கையில் what is that weight is equal to mg. if it is moving upwards which is equal to m into g plus a, and if the lift is moving downwards w equal to m into g minus a. so இதுதான் இதோட summary. then coming to the impulse. what is impulse பார்த்தீங்கன்னா impulse is nothing but it is a product of average force into time of impact. average force into time சொல்லலாம். okay, or else இன்னொரு இது என்னன்னா it is the change in momentum. okay, so change in momentum. ஓகே, ஸோ நம்ம சின்ஸ் ஒரு ஆவரேஜ் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் சொல்லணும்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. தட் கிராஃப் இஸ் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது. அந்த ஏரியா ஆஃப் த கிராஃப் இஸ் நத்திங் பட் யர் இம்பல்ஸ். ஸோ இந்த கிராஃபோட ஏரியா தான் உங்களுக்கு இம்பல்ஸ். ஓகே, ஸோ இம்பல்ஸ் இஸ் நத்திங் பட் தட் ஏரியா அண்டர் த ஃபோர்ஸ் டைம் கர்வ். ஃபோர்ஸ் டைம் கர்வில் இருக்கிற ஏரியா உங்களுக்கு இம்பல்ஸ். ஓகே, ஸோ இம்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் வேறு என்ன பார்க்கணுன்னா இம்பல்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் மொமெண்டம். p2 minus p1 or del p வச்சுக்கோங்க momentum. okay, initial momentum minus final momentum and also force into time. okay, and force into time எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இம்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா force into time. force ஓட unit is kg meter per second minus 2 and time is second. so kg ms minus 1. this is the unit of impulse. and இதிலிருந்தே உங்களுக்கு புரியுது it is the unit of momentum. momentum ஓட யூனிட்டும் impulse ஓட யூனிட்டும் சேமாக இருக்குது. that is so impulse is already equal to change in momentum. இதிலிருந்தே உங்களுக்கு புரியும் that is impulse is equal to momentum. அதனால தான் உங்களுக்கு இங்கே change in momentumங்கிற ஒரு குவான்டிட்டி வருது. ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க that is force அண்ட் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா இஸ் கிவன் ஃபார் யூ அண்ட் உங்களுக்கு they are asking to find you the impulse. இதில் வந்து இம்பல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் இந்த கிராஃபோட ஏரியா உங்களுக்கு இதில் மார்க்கிங் கொடுத்துருவாங்க. 0 1 2 4 6 கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே 2
and 4 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் இஸ் ஜஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் லென்த்தையும் பிரெத்தையும். லென்த் இஸ் இங்கே 4 அண்ட் பிரெத் இஸ் 6. ஸோ 4 into 6 which is nothing but 24. ஸோ உங்களுக்கு இதோட இம்பல்ஸ் என்னென்னா 24 kg ms minus 1. this is the impulse. ஸோ இதை மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கலாம். அண்ட் இந்த கிராஃப் வந்து ஃபோர்ஸ்ட் டைம் கிராஃப் எப்படினாலும் இருக்கலாம். இட் கேன் பி அ ட்ரையாங்கிள். ஓகே, ஒரு என்ன ஷேப்னாலும் இருக்கலாம். அதுலேருந்து உங்கள் ஃபார்முலா போட்டு நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ட்ரையாங்கிள் இந்த சென்ஸ் நீங்கள் ஹைட் ஹேண்ட் பேஸ் வச்சு கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் இம்பல்ஸ் முடிஞ்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு யுவர் லாமீஸ் தியரம். ஓகே, ஸோ லாமீஸ் தியரம் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கு லாமீஸ் தியரம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். ஒரு ஃபோர்ஸ் 3 ஃபோர்ஸோட மீட்டிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் அதோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஓகே, ஸோ ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஆல்ஃபா இங்கே வந்து F1 ஃபோர்ஸஸ் ஆக்டிங், இங்கே F2 ஃபோர்ஸ் அண்ட் இங்கே F3 ஃபோர்ஸ். ஸோ இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி படி பார்த்தோம்னா F1 by sin alpha is equal to F2 by sin beta, which is again equal to F3 by sin gamma. So this is about your Lami's theorem. Okay, so Lami's theorem முடிஞ்சாச்சு. And next coming to contact force பொறுத்த வரைக்கும் if two bodies are in contact, ரெண்டு bodies contactல இருக்கு. Okay, two bodies in contact இருக்குது. அண்ட் அதில் வந்து அந்த பாடியோட மாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடிக்கு m1 and another பாடிக்கு m2. ஸோ they are asking to find the acceleration. We all know that force is equal to mass into acceleration. இங்கே மாஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மாஸ் m1 into m2. ஸோ m is equal to m1 plus m2. இதில் வந்து நம்ம acceleration கண்டுபிடிக்கணும். acceleration equal to f by m, which is nothing but f by m1 plus m2. இது ரெண்டு பாடி காண்டாக்டில் இருந்தால் அந்த காண்டாக்டில் இருக்கிறது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, யா. So if the two bodies are in contact, two bodies na two equal bodies in the sense இப்படி ரெண்டு body contactல இருக்கலாம் m1 m2, not equal bodies, two bodies different masses m1 m2 are in contact with each other. அப்போ forces acting அப்படினா எப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா you have to learn about the pulley mass system. Okay, so pulley mass system பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளி இஸ் மூவிங் அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு ரெண்டு மாஸ் ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாஸோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இது எம்ஜி அண்ட் திஸ் இஸ் எம்ஜி. அண்ட் உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் எம்ஜி இருக்குது. ஸோ ஆக்சிலரேஷன், கிராவிட்டி இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியோட மாஸ் வந்து m1, இதுக்கு வந்து m2 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே m1g m2g. ஓகே, ஐ வில் ட்ரா a neat diagram so that it is clear for explaining. ஓகே, ஸோ ஒரு புள்ளி இருக்குது அண்ட் அதில் ஒரு வெயிட் இஸ் ஹேங்கிங். ஓகே, யா, ஒரு வெயிட் வந்து m1, இன்னொரு வெயிட் வந்து m2. ஸோ இந்த m1 வெயிட் இருக்கிறது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து m1g, m2க்கு இருக்கிறது பேர் வந்து m2g. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த புள்ளி வந்து இட் இஸ் ஆக்சலரேட்டிங் அப்வர்ட். ஸோ ஆக்சலரேஷன் வந்து உங்களுக்கு இங்கே அப்வர்ட் இருக்குது. அப்போ இப்படி மூவ் ஆச்சுன்னா இட் வில் கம் டவுன் அண்ட் m1ஓட ஆக்சலரேஷன் வில் கம் டவுன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து we have to find the acceleration. ஸோ ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னென்னா இதுக்கு இட் இஸ் நத்திங் பட் acceleration is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into g. So this is the formula for acceleration. And tension பொறுத்த வரைக்கும் it is 2 m1 m2 g divided by m1 plus m2. So this is the formula. So acceleration ஓட formula என்ன, tension ஓட formula என்னங்கிறத நீங்கள் படித்து வச்சிட்டாலே போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு புள்ளி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு acceleration ஓட formula is m1 minus m2 divided by m1 plus m2 into g and tension ஓட formula is 2 m1 m2. இது எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க so that it will be very very useful for you. Okay, m1 plus m2 into g முடிஞ்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் மோஷன். ஹரிசாண்டலி நம்ம இப்போ வேர்ட்டிக்கல் புள்ளி பார்த்தோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஹரிசாண்டலி பாருங்கள். ஒரு டேபிள் இருக்குது, அதில் உங்களுக்கு இங்கே ஒரு புள்ளி அட்டாச் ஆகிருக்கு அண்ட் இங்கே உங்களுக்கு மாஸ் m2 அட்டாச் ஆகிருக்கு. அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸஸ் டவுன்வர்ட்ஸ் m2g. அண்ட் சிமிலர்லி உங்களுக்கு இங்கே இன்னொரு மாஸ் தட் இஸ் m1 அட்டாச் ஆகிருக்கு. அது வந்து இட் இஸ் ஆக்சலரேட்டிங் ஹியர். அப்போ ஆக்சலரேஷன் வந்து உங்களுக்கு இங்கே இதில் டவுன்வர்ட் இருக்குது. டென்ஷன் இஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ் and இதோட tension it is acting here towards that pulley. Okay, so acceleration பொறுத்த வரைக்கும் இங்கே a is equal to m2g. இங்கே ஏன் இங்கே gravitational force mass m1க்கு கிடையாது. therefore acceleration equal to m2g into m1 plus m2. and tension பொறுத்த வரைக்கும் it is m1 m2g divided by m1 plus m2. okay,
யா ஸோ வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரெண்டு டென்ஷனுக்கு என்ன வேரியேஷன் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. when the pulley is accelerating horizontally என்னங்கிறது. ஓகே, ஸோ வெர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டென்ஷன் இஸ் 2 m1 m2 g divided by m1 plus m2 and horizontal பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு it is t is equal to m1 m2 divided by m1 plus m2 into g, which is tension at horizontal is 2 times of tension at vertical. Okay, இதுதான் இதில் உள்ள நம்மளோட இன்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட டென்ஷனும் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ கம்மிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னால் என்னங்கிறது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நத்திங் பட் mu equal to tan theta, or else theta is equal to tan inverse of mu. This is your angle of repose. This theta is your angle of repose, tan inverse of mu, and your angle of repose is equal to angle of friction. இந்த இது நீங்கள் தெரிஞ்சா போது it can be an MCQ. Angle of repose is equal to angle of friction. Next, coming to friction. What is friction? Friction usually arises when there is a contact between two surfaces. Friction is of two types irukku. First type வந்து static, next வந்து dynamic. Okay, so staticங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Static in the sense rest and dynamic in the sense moving. Okay, so static na friction between what is static friction na? No relative motion. Okay, so static friction arises when there is no movement or the object is at rest. ரெண்டு object move ஆகாம இருக்கையில உங்களுக்கு arise ஆகிறது static friction. And dynamic friction na உங்களுக்கு the objects are moving or there is motion between them. Motion between இருக்கு. Okay, so in the dynamic friction again it is divided into two types, that is sliding and rolling. Sliding friction, rolling friction. So உங்களுக்கு hope உங்களுக்கு meaning புரியும் நினைக்கிறேன். What is mean by sliding? Sliding na இது, and ஒரு slanting object la இது rolling na this is your rolling. Okay, yeah, sliding friction and rolling friction. And then coming to your coefficient of static friction. Coefficient of static friction and rolling friction எல்லாமே நீங்கள் பார்க்கணும். Coefficient of static friction is equal to mu s equal to fs divided by n. And அதே மாதிரி coefficient of sliding friction பொறுத்த வரைக்கும் it is mu k is equal to fk divided by n. And rolling friction பார்த்தீங்கன்னா it is mu r equal to fr divided by n. So இதிலிருந்து நீங்கள் relation கண்டுபிடிக்கணும். What is the coefficient of mu s, mu k and mu r, which is nothing but static friction. Coefficient of static friction is greater than coefficient of sliding friction is greater than coefficient of rolling friction. So maximum value வந்து coefficient of friction எது இருக்குன்னா static it is maximum, and minimum வந்து rolling friction. Okay, so rolling it is minimum. Okay, so இந்த value நீங்கள் இது okay, sorry, yeah, rolling it is minimum. That's it. Okay, yeah, clear, fine. So இதோட உங்களுக்கு your friction everything part is over, and just loss of motion உங்களுக்கு it is completed. Okay, so இது complete பண்ணியாச்சு. And hope இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோங்கிறத ஒரு just ஒரு recap. What are the Newton's law மூணு law என்னங்கிறத பார்த்தோம். And அதுக்கடுத்து we came to our momentum. What is about your momentum? And then we saw apparent weight of lift. ரெஸ்ட்டில் இருக்கையில் என்ன, அப்வர்ட் மூவ் ஆகையில் என்ன, அண்ட் டவுன்வர்ட் மூவ் ஆகையில் என்ன, அண்ட் தென் வி சா ஆர் இம்பல்ஸ் அண்ட் ரெண்டு பாடி கான்டாக்டில் இருக்கையில் வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் அண்ட் டென்ஷன் என்னங்கிறத பார்த்தோம். and we saw your pulley mass system la both horizontal and vertical பார்த்தோம், horizontal vertical. Then we saw angle of repose and angle of friction, angle of repose, angle of friction. And then we saw last topic வந்து friction பார்த்தோம். The friction is static and dynamic. And dynamically we have two types, that is rolling friction and sliding friction. And coefficient of friction finally பார்த்தா அதோட comparison. ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவு நீங்கள் நான் டீச் பண்ணுறத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் இன்றைக்கே இப்போ இந்த சாப்டர் படித்து இதில் ஒரு MCQ மினிமம் 50 MCQ வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ ஃபார் நீட் எக்ஸாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.